ஹை ஓனர் கம்மிங்க. என்னது இது புருஷனை கூட்டாம ஓனர் மட்டும் வரவே? என்னாச்சு புருஷன் கோச்சிட்டு போயிட்டாரா? ஓனர் ஒரு மாதிரி உருன்ல வரவே. ஓனர் உங்க புருஷனுங்க ஓனர். நான் அதே தான் கேக்கேன் புருஷனுங்க. புருஷனை காணுமா? ஐயோ நாங்க பார்த்தோமே ஓனர். நீங்க பார்க்க போறதுக்குள்ள ஓடிட்டாரா? ச்சே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓனர். உங்க புருஷன் என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது. இத்தனை வருஷம் காக்க வச்சாரு, இப்பதான் வந்தவர் இப்படி ஓட்டாரு ஓனர். பேதி எடுப்பா, உனக்கு எதுக்கு இப்படி பேதி எடுக்குது? ஓனர் என்னாச்சு ஓனர்? இங்க வந்தவன் என் புருஷனை உனக்கு தெரியுமா? என்ன சொல்றீ ஓனர்? உங்க புருஷன் தான். அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அது தெரியும் ஓனர். எப்படி தெரியும்? என் கல்யாணத்துக்கு வந்தியா? அது ஓனர் எல்லாருக்கும் 6 அறிவு, எனக்கு 7வது அறிவு ஒண்ணு இருக்கு. அந்த 7வது அறிவுக்கு உங்க புருஷன் தான் எட்டிச்சு ஓனர். ஏய் அப்படியே எட்டிச்சி கொட்டிச்சின்னு சொல்லு. அவன் என் புருஷனே கிடையாது. உன் 7வது அறிவுல ஆணி அடிக்க. ஓனர் அப்படின்னா அவர் யார் புருஷன்? யார் புருஷன் நீ ஆராய்ச்சி பண்ணாமல இப்படி பேசக்கூடாது. நானே என் புருஷன் தான் வந்திருக்காருன்னு ஓடி போனீங்க இருந்து. அவ்வளவு சந்தோஷம். கீழே விழுந்திருந்தா முன்னத்தில இருக்க பல்லு பூரா செதறி இருக்கும். ஓனர் முன்னத்தில எது பல்லு? அது எப்படி விழுந்தா செதறும்? பல்லு வாய்க்குல தானே இருக்கு ஓனர். நல்ல விளக்கமா கேளு. 6வது அறிவுல இருந்து 7வது அறிவுல போய் எட்டிச்சான். கொஞ்சம் விட்டா 8வது அறிவு 10வது அறிவுன்னு போயிட்டே இருப்பா நீ. ஓனர் அப்படின்னா அவர் உங்க புருஷன் இல்லையோ? இல்ல. ச்சே ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு ஓனர். ஜஸ்ட் மிஸ் இல்ல, மொத்தமாவே மிஸ் தான். அந்த தொப்பி மண்டையே முழுசா வேகாத முட்டை மண்டையே என் புருஷனோ? என் புருஷன் கால் தூசிக்கு வருவானா? ஓனர் அப்படின்னா உங்க புருஷன் ரொம்ப அழகா இருப்பாரோ? எதுக்கு இப்ப இவ்வளவு ஆர்வமா கேக்க? இல்ல ஓனர் நானும் பார்க்கல, அதை கேட்டேன். நல்லா கேப்பா டீட்டெயில். என் புருஷன் மாதிரி அழகா இருப்பாரு. இந்த தொப்பி மண்டையனை என் புருஷன்னு சொல்லி ஊரெல்லாம் கூட்டி இருக்கா. அங்க போய் அவன் முன்னாடி நிக்க, அவன் ஓனர் புருஷங்க. ஐயோ அப்புறம் என்னாச்சு ஓனர்? என்னாச்சு? நான் சும்மா விட்டு வந்துருவேன் நினைச்சியோ? ஏறி நின்று 4 மிதி மிதிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ச்சே அடி பலமோ? யாருக்கு? இல்ல அந்த தொப்பி அண்ணனுக்கு தான். அவன் அந்த டீச்சர் வீட்ல தான் இருக்கான், போய் பார்த்துட்டு வா. அடி அதிகமா கம்மியானு தெரியும். ஓனர் இருந்தாலும் பாவம்ல. இந்த அடி பூரா உனக்கு போட வேண்டிய அடி. ஓனர் நான் என்ன பண்ணேன்? நீ தானே ஓனர் புருஷன் கிளப்பி விட்டுக்க இடி விழுவா. உன்னாலதான் எனக்கு இவ்வளவு துன்பமா வந்திருக்கு. என் புருஷன் தான் வாரேன்னு நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடா எவனையோ பத்தி என் புருஷன் நீ துன்பப்படுத்திட்டு இருக்க. ஓனர் இது எல்லா கஷ்டத்துக்கும் உங்க புருஷன் வந்துட்டாருன்னா இன்பப்படிவே ஓனர். இன்பப்படியே துன்பப்படியே நல்லா பேசு. அவன் எனக்கு வந்தான் வருவார் ஓனர், அங்கேயே இருந்துட போறாரு. அவர் வந்திருந்தா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, துன்பமா வந்திருக்காது. ஏன் தான் உங்க புருஷன் இப்படி உங்களை கஷ்டப்படுத்துறாருன்னு தெரியலையே. ஓனர் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பையன சந்தேகம்? இல்ல ஓனர் அவர் இவ்வளவு வருஷமா உங்களை பார்க்க வராம இருக்காரு. ஒருவேளை சொல்லு அங்க 2வது கல்யாணத்தை முடிச்சிருப்பாரோ? ஓனர் ஷாக்காவாதுங்க ஓனர். நான் ஒன்னும் உண்மையாவே சொல்லல, சும்மா ஒரு யூகம் தான். நல்லா வந்துச்சு உனக்கு யூகம். என் ஈர கொலையில இடி இறக்கி விட்டா. என் வாழ்க்கையில பூகம்பத்தை கிளப்பி விட பாக்க நீ. ஓனர் நான் அப்படிலாம் செய்வேனா? நீங்க உங்க புருஷனோட வாழான்னு நான் வாழ்த்துறேன் ஓனர். ஆமா நீ வாழ்க்கைக்கு 60 கல்யாணம் முடிச்சு கிளம்பி ஆயிட்டா. சரி ஓனர் அதான பிரச்சனை உங்களுக்கு. எனக்கு வாழ்த்த வயது இல்லை, அதனால் வணங்குகிறேன் ஓனர். இப்படியே கள்ள கும்பிடு போட்டுட்டு நில்லு. எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க மெயின் ரோட்ல போய் விழுந்துருவா. ஓனர் நான் அன்னைக்கே உங்க புருஷன் போட்டோவை காட்டுங்க நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன். பாத்துருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்குமா? பார்த்த உடனே உங்க புருஷன் இவர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். நீ பாத்துருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. கண்ணுல ஈத்த காய்ச்சி ஊத்திக்கிட்டு தான் தெரியா. இல்ல ஓனர் நீங்க காமிச்சிருந்தீங்களா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இப்ப கூட உனக்கு கேட்டு போயில உங்க புருஷன் போட்டோ எடுத்துடுவாங்களா? எனக்கு மட்டும் இல்ல பார்க்க ஆசை. இந்த ஊர்ல உலகத்துல மொத்த பேரும் உங்க புருஷனை பார்க்க ஆசைப்படியா ஓனர்? எனக்கு கூட தான் ஆசையா இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேனே, அவர் வந்தா நானும் பாத்துக்கிட்டே நீனும் பாத்துக்க. ஓனர் அப்படின்னா உடனே கிளம்புங்க ஓனர். எங்க? வெளிநாட்டுக்கு தான் ஓனர். உங்க புருஷனை தேடிட்டு போவோம். ஒரு சமயம் அங்கேயே ஏதாவது செட்டப் பண்ணி கெட்டப் பண்ணிட்டு இருந்தாருன்னா என்ன பண்றது? வாயில நல்ல வார்த்தை வராதோ? இல்ல ஓனர் ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவிய? உங்க இளமையை அழகும் வேஸ்டா போயிடக்கூடாதுல, அதுதான் சொல்றேன். வாங்க ஓனர் உடனே கிளம்பிடுவோம். ஆமா நீ பாஸ்போர்ட் வச்சிருக்கியோ? பாஸ்போர்ட் தானே ஓனர் நிறைய வச்சிருக்கேன். நிறையவா? அது எப்படி? எனக்கு ஒண்ணே கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு எப்படி நிறைய கிடைச்சிச்சு? ஓனர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டா தான் சொல்றியே. 80 ரூபா கொடுத்தா 8 போட்டா தரேன் ஓனர். என் கூட வாங்க நான் கூட்டிட்டு போறேன், எடுத்துட்டு வந்துருவோம். அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டா கிடையாது, பாஸ்போர்ட். அதுல வெளிநாட்டுக்கு போக முடியும். அப்படியே ஓனர் அவ்வளவு பெரிய வண்டியா அது? ஞான சூனியமே, பாஸ்போர்ட்ங்கிறது வண்டி கிடையாது. நான் கூட ஏதோ போட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
என் தம்பி தான் எனக்கு விளக்கமா சொல்லி தந்தான். அது சின்னதா காடோ புக்கோ அந்த மாதிரி இருக்குமா, அதை எடுத்து வச்சிருந்தாதான் வெளிநாட்டுக்குள்ள நம்ம போக முடியுமா. ஓனர் அப்படின்னா அது சாவி மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்க. ஓனர் உங்களுக்கு கூட எல்லாம் தெரிஞ்சிருக்கே ஓனர். நானும் பாஸ்போர்ட் எடுக்கிறேன், உங்க கூட வெளிநாட்டுக்கு வாரேன். உங்க புருஷனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாரோம். எனக்கு டிக்கெட் மட்டும் உங்க செலவுல போட்டுருங்க ஓனர். ஆமா, உன்கிட்ட ரூபாயே கிடையாது. நான் போடுவேன், வாயை பழந்துக்கிட்டு வா. இங்க பார், பாஸ்போர்ட் வந்த உடனே நான் வெளிநாட்டுக்கு கிளம்ப போறேன். என் புருஷன் வெளிநாட்டுல இருக்கார், நான் அவரை பார்க்க போறேன். ஓனர் நானும் வருவேன் ஓனர். நீ வரக்கு அங்க ஒண்ணும் உன் புருஷன் கிடையாது. என் புருஷன் தான் இருக்காரு, நானே போய்க்கிடுவேன். ச்சே, ஓனர் வெளிநாட்டுக்கு போறவளமே. நம்ம முதல்ல பாஸ்போர்ட் எடுத்தே ஆகணும். இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமே. நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு ஒரு மெசேஜ் போட்டு ஓனர் கூட நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு எல்லாருக்கும் தெரிவிச்சிருவோம். இல்லன்னா நம்ம கஸ்டமர்லாம் நம்மள தேடிட்டு இருப்பாவ. இந்த ஷாடஜா உள்ள வரவே இல்லை. இவ்வளோ நேரம் வெளியே அப்படி என்னடா பையனை கட்ட முடியாலோ தெரியல. இந்த துணியை கொண்டு போய் அந்த புழுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா போக முடியல. வாசல்ல நிப்பாலே என்னத்த சொல்லிட்டு போவே. உடனே இவ்வளோ துணியை அள்ளிட்டு போனா கண்டுபிடிச்சிருவா. சரி உள்ள வந்து ரூமுக்கு போவா. நம்ம பாட்டுக்கு போய் அந்த புழுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா என்ன உள்ள வந்துட்டு வலிக்கல. அப்படி எங்க தான் போய் கதை விட்டுட்டு இருக்கான்னு தெரியலையே. இருட்டியே போயிரும். ஆனா இவ வந்துக்கிட மாட்டா போல இருக்கே. பேசாம துணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? கிறிஸ்துமஸுக்கு வேற இன்னும் 4 நாள் தான் இருக்கு. சரி, இங்க நடக்க எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் தான். அந்த மனுஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? ஐயோ வந்துட்டா. கேஷுவலா இருப்போம். எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். மத்தவியல் சொல்லி என்ன பிரயோஜனம்? துணி எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வந்தேன், நிம்மதியா இருக்க விட்டாங்களா நீ? ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்ததே. அன்பை சொல்லி அனைத்து உள்ளம் துள்ளுதே. சூரியகாந்தி பூவை போல முகம் மாறுதே. ஓ முகம் மாறுதே. ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்ததே. எங்க கேப்பி இருக்கு? பெஞ்சன் மட்டும் தான் இருக்கு. ஷடோஜா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உனக்கு ரொம்ப சின்ன வயசு. சந்தோஷம் மட்டும்தான் இந்த வயசுல இருக்கணும். எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம டென்ஷன் ஆகலனால எல்லாரும் சேர்ந்து ஆக்கியாவில் என்ன பண்றது? ஆமா, எதுக்கு பைய கையிலே வச்சிட்டு இருக்கிய? அது வந்துமா, இப்ப துணி எடுத்துட்டு வந்தோம்ல கிறிஸ்மஸ்க்கு, அதான் வெளிச்சத்துல எப்படி இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேம்மா. பைக்ல இருக்கிற வெளிச்சத்துல எப்படி பார்க்க முடியும்? அது வந்துமா எடுத்து பார்த்தேன், இப்ப உள்ள வச்சிட்டேன். சரி சரி, அப்ப ஏன்ட்டு தாங்க, நான் உள்ள கொண்டு வச்சிருக்கேன். இல்லம்மா, நான் இன்னொரு தடவை எடுத்து பாப்பேன். சரி சரி, பாருங்க, பார்த்துட்டு தாங்க. இல்லம்மா, நான் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். திரும்ப திரும்ப பார்க்கறது என்ன பழைய படமா? திரும்ப திரும்ப பாப்பாவலாம். பார்த்து பார்த்து அழுக்காகிற போது தாங்க, உள்ள கொண்டு வைக்கேன். இருக்கட்டும்மா, நான் பக்கத்திலே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு இது ஒரு பழக்கம். புது ட்ரெஸ் புதுசா ஏதாவது ஒன்று வாங்கி தந்தா பக்கத்திலே வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஷோ, உங்களை பெருசுலையும் கேட்க முடியல, சின்ன பிள்ளையிலையும் கேட்க முடியல. என்னன்னே பாருங்க, பார்த்து கரைச்சு விடாதுங்க. எப்படா ஷடோஜா உள்ள போயிட்டா. அவ வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடணும். ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்ததே. ஸ்டார்மா ஸ்டாரே, கிறிஸ்மஸ் ஸ்டார்மா, கிறிஸ்மஸ் ஸ்டாரே. வாங்கம்மா வாங்க, கிறிஸ்மஸ் ஸ்டார் வாங்க வாங்க. ஸ்டார் கலர் கலரான ஸ்டார் கம்மி விலையில நம்ம கடையில மட்டும் தான் கிடைக்கும். வாங்கம்மா வாங்க, ஸ்டார் வாங்க வாங்க. எத்தே அத்தை எத்தே, ஒரு இடத்துலயும் காணோம். அத்தை எங்க போனாவ? ரூம்லயும் இல்ல, ஹால்லயும் இல்ல, வெளியே இல்ல. எங்க போனாவ? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. சரோஜா சரோஜா சரோஜா. என்ன சித்தி? சரோஜா, அத்தை சொத்த நேரத்துக்கு முன்னாடி தான் காப்பி கேட்டாவம்மா. நான் போட்டுட்டு வந்து பார்க்குறேன், ஆளையே காணோம். ரூம்லயும் இல்ல, இங்கேயும் இல்ல, வெளியவும் இல்லம்மா. எங்க போனாவ? நீ பாத்தியா? உங்ககிட்ட எதுவும் சொன்னாவளோ? சித்தி, பாட்டி இதுல தான் இருந்தாவ. நான் வரும்போது புது துணி எடுத்துட்டு வந்தோம்ல, அதை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாவ. அத்தை ட்ரெஸ் தான் கொண்டு போய் உள்ள பீரோல வச்சுட்டேனேம்மா. என்னது பீரோல வச்சுட்டீங்களா? அவிய கையில தான் இருந்துச்சு சித்தி, இப்பதான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாவ. இல்லம்மா, என் சேலை கூட தான் அவிய சேலை இருக்குது. நான் கொண்டு போய் பீரோல வச்சுட்டேனே. அப்பா அவிய கையில இருந்த பையில என்ன இருந்துச்சு? தெரியலையம்மா சரோஜா. நான் கேட்டதுக்கு எனக்கு எடுத்துட்டு வந்து புது துணி நான் எப்போதும் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாவ. அப்படியே ஒருவேளை பீரோல இருந்து எடுத்துருப்பாவளோ? இருந்தாலும் இருக்க சித்தி, அதான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாவ. சரிம்மா, இப்ப காப்பி கேட்டுட்டு இருந்தாவளே, எங்க போனாவ? தெரியல சித்தி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, காப்பி குடிச்சிட்டு போ. வேண்டாம்
வேண்டாம் சித்தி, நான் பாட்டி போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரோஜா. நீ கீழே வீட்டுல உட்காந்துருச்சு, அதுக்குள்ள எங்க போச்சு? ஓஹோ, பேட்டியை பார்க்க போயிருக்குமா? அப்போ அதுக்கு எடுத்த துணி அவட்ட கொண்டு கொடுக்க போதோ? இன்னைக்கு 2 பேரும் கையும் களவுமா பிடிக்கிறேன். ஆனா அந்த செனிப்பர் எந்த வீட்டுல இருக்கான்னு தெரியலையே. போய் பாப்போம், இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். புழுக்க, ஏ புழுக்க, பாட்டி. ஏ புழுக்க, என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? உன் பிடிச்ச ஏதோ ஒன்னே சொன்னானோ? இல்ல பாட்டி. பேடம் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? பாட்டி, அவருக்கு வேலை போயிருச்சு பாட்டி. என்னடி, வேலை போயிருச்சா? ஆமா பாட்டி. ஐயோ, என்ன சொல்றா? பாட்டி, அவரு டிரைவர் வேலை தானே பார்த்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளா வேலைக்கு போலன்னு உடனே வேலைக்கே வராதுன்னு சொல்லிட்டாங்களாம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி. யாருக்குனவே நாங்க கஷ்டத்துல இருக்கோம். இப்ப வேலையும் இல்லைன்னா என்ன பண்றது பாட்டி? சரிம்மா, அழாத. எப்பா, என்னப்பா இதெல்லாம்? பாட்டி, என்னன்னே தெரியல பாட்டி. எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. கல்யாணம் ஆனதுல இருந்தே இப்படிதான் பாட்டி. ஃபர்ஸ்ட் நான் இருந்த வீட்டை விட்டு என்னைய துரத்துனாங்க. ரோடா வீடு இல்லாம அலைஞ்சோம். ஏன் இப்போ வரைக்கும் எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ஒழுங்கான வீடே இல்லை. இந்த வீட்டுல கூட திருட்டுத்தனமா தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்போ வேலையும் போயிருச்சு. என்னன்னே தெரியல பாட்டி, எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், நீ வேலைக்கு ஒழுங்கா போக வேண்டியதானேன்னு. நான் தான் பாட்டி அவரை போக வேண்டாம்னு சொன்னேன். சரி சரி, அழாதம்மா. இந்த கிழவி எந்தால போச்சுன்னு தெரியலையே. மாயமா தான் பறந்துட்டு போல. தினாம நம்மள இப்படி சுத்த விட்டு வேடிக்கை பாக்குதே. அப்படி எங்கதான் போயிருக்கோ? கண்ணு இமைக்க நேரத்துக்குள்ள காணாம போயிட்டு. இன்னைக்கு இந்த கிழவி சும்மா விட மாட்டேன், கண்டுபிடிச்சே தீர்வேன். கஷ்டம் மட்டும் வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. சந்தோஷமும் ஒரு நாள் பிறக்கும். நீ இப்படி எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படாத. உன் புருஷனுக்கு ஒரு வேலை போனா என்ன, வேற வேலை கிடைக்கும். ஏப்பா, சீக்கிரமா ஒரு நல்ல வேலையை தேடுப்பா. சரி பாட்டி. பாவம், என் பேட்டி அழுதுகிட்டே இருக்கா. எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் அவளை ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காம நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா, பாம்போல இருக்கு. இனியாவது அவளை அழாம பாத்துக்கப்பா. சரிங்க பாட்டி. ஜெனி, அழாத ஜெனி. இந்த வேலை இல்லைன்னா என்ன, எனக்கு வேற வேலை கிடைக்கும். சரி, 2 பேரும் சேர்ந்து முதல்ல இதை வாங்கிக்கிடுங்க. என்னது பாட்டி? சாப்பாடா? பாட்டி, சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம். இல்லப்பா, இது சாப்பாடு இல்லை. கிறிஸ்மஸ் வருதுல்ல, அதான் அவங்க 2 பேருக்கும் புது துணி எடுத்துட்டு வந்தேன். பாட்டி, புது ட்ரெஸ்ஸா? ஆமாம்மா, உங்க 2 பேருக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தேன். இது வீட்டுல உள்ளவங்களுக்குலாம் தெரியுமா பாட்டி? யாருக்குமே தெரியாதுமா. எல்லாரும் சேர்ந்துதான் புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனோம். ஆனா இந்த 2 ட்ரெஸ்ஸை மட்டும் யாருக்கும் தெரியாம நைஸா பேக் பண்ணி பில் போட்டு கொண்டு வந்துட்டேன். எனக்கு தான் 2 ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு வந்துட்டேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரையில. இந்தாங்கம்மா, 2 பேரும் வாங்கிடுங்க. பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. அட புழுக்க, என்கிட்ட என்ன உனக்கு தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு? இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய கடமை. உன் அப்பனா ஆத்தாவும் செய்ய மறந்துட்டாவ, கோபத்துல இருக்காவ. கோவம் ஒரு நாள் சரியாகும் போது நம்ம செய்யாம விட்டுட்டோமேனு வருத்தப்படுவா. அதனாலதான் நான் செய்யேன். நானும் அவியல மாதிரியே செய்யாம இருந்தா சரி வருமா? நீ இந்த கிறிஸ்மஸ சந்தோஷமா கொண்டாடணும். பாட்டி, நீங்க வர மாட்டீங்களா பாட்டி? நான் வராம எப்படி இருப்பேன்? கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பா வருவேன். அதுவும் ஸ்வீட் பலகாரத்தோட வருவேன். இந்தம்மா, ட்ரெஸ் வாங்கிக்க. பாட்டி, எங்களை நீங்க முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. கல்யாணம் முடிஞ்சு யாருக்கிட்டையுமே ஒழுங்கா ஆசீர்வாதம் கூட வாங்கல. நீங்களாவது பண்ணுங்க பாட்டி. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்குமா? பரவாயில்ல பாட்டி, 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த புது ட்ரெஸ்ஸை தாங்க. நல்லா இருங்கம்மா, 2 பேரும் நல்லா இருங்க. ரொம்ப நல்லா வாழணும். எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்க. என்னம்மா, 2 பேரும் வாங்கிடுங்க. புளிக்க அழுவுறத முதல்ல நிறுத்து. சரி பாட்டி. அவிய பேசலாம் வருத்தப்படக்கூடாது. 2 பேரும் சந்தோஷமா இந்த கிறிஸ்மஸை கொண்டாடணும், சரியா? சரி பாட்டி. நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. ரொம்ப நேரம் இங்க இருந்தா எல்லாருக்கும் டவுட் வந்துடும். சொத்த நேரத்துல வீட்டுக்கு போயிட்டா கடைக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு எதையாவது சொல்லி சமாளிச்சிடலாம். நான் போயிட்டு வரேம்மா. சரி பாட்டி. ஐயா, பிள்ளைய நல்லா பாத்துக்கப்பா. சும்மா சும்மா அவளை எல்லாத்துக்கும் அளவிடாத. சரி பாட்டி. ஜெனிபரு, வரேம்மா. சரி பாட்டி.
ஜெனி உங்க வீட்ல கிறிஸ்மஸ் தான் கொண்டாடுவீங்களா? ஆமா, உங்க வீட்ல கொண்டாட மாட்டீங்களா? தீபாவளி பொங்கல் தான் கொண்டாடுவீங்களா? இல்ல ஜெனி, எல்லாமே சின்ன வயசுல கொண்டாடினது தான். பெருசானதுக்கு அப்புறம் எதையுமே பெருசா கொண்டாடுறதே இல்ல. கவலைப்படாதீங்க, நம்ம இந்த கிறிஸ்மஸ ஜாலியா கொண்டாடலாம். சரி ஜெனி. கிழவி எந்தாலும் ஒளிஞ்சு போச்சுன்னு தெரியலையே. ஊரெல்லாம் சுத்தி சுத்தி தேடியாச்சு, அத மட்டும் காண்மே. ஐயோ ஷடுஜா, இனி பார்த்துட்டானா அவ்வளவுதான், வீட்டுக்குள்ளேயே ஓடிடுவோம். ஏ புளுக்கே, ஆபத்து ஆபத்து. என்னாச்சு பாட்டி, என்ன ஆபத்து? ஓ அக்கா ஷடுஜா வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கா. ஐயோ பாட்டி, மாட்டோம் அவ்வளவுதான். இந்த வீட்ல தான் ஆள் இல்லையே, பூட்டி கிடக்க வீட்டுக்குள்ள சத்தம் கேக்குது. ஒரு ஸ்டார் கூட விக்கலையே, என்ன செய்ய? அந்த குழந்தை இன்னைக்கும் கிறிஸ்மஸ் ஸ்டார் வியாபாரம் தான் பண்ணுவா, நம்மளும் அதே பண்ணி அவன் வியாபாரத்துக்கு எடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா என் கடையில ஒரு ஸ்டார் கூட விக்கல, என்னவா இருக்கும்? எல்லாம் என்ன இன்னைக்கு ஸ்டார் கடை போட்டிருக்கா? வாங்கம்மா வாங்க, சூப்பர் சூப்பரா கலர் கலரான ஸ்டார் நம்ம கடையில மட்டும் தான் கிடைக்கும். என்ன கலர் வேணும்னு பாருங்க, எடுத்து தாரேன். நான் நேத்தே குழந்தை கடையில வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் வாங்கிட்டு போயிட்டேனே. என்னமா சொல்றியா, நேத்து வாங்கிட்டீங்களா? ஆமா, நான் மட்டும் இல்லல, நிறைய பேர் வாங்கிட்டாவ. என்னது, நிறைய பேர் வாங்கிட்டாங்களா? ஆமா, நிறைய பேர் வாங்கினாவ. நான் வாங்கும் போதே பார்த்துட்டு தானே இருந்தேன். நீ இன்னைக்கு வந்து ஸ்டார் வியாபாரம் பண்ண யார் வாங்குவா? நேத்து தான் அவகிட்டே எல்லாரும் வாங்கியிருப்பாவ்ல. ஐயோ, என்னமா சொல்றிய? ஆமாலா, நீ வேற ஏதாவது வியாபாரம் பண்ணு. அவ வியாபாரத்துக்கு எடுக்கலாம்னு நினைச்சு நான் ஸ்டார் கடை போட்டேன், ஆனா ஒரு ஸ்டார் கூட விக்கல. எல்லாரும் நேத்தே அவகிட்ட வாங்கிட்டாவலாமே, வேற எப்படி என் கடைக்கு வருவாவே? இன்னைக்கு எனக்கு நஷ்டம் தானா?